ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கிளப்பிய பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்யா. வணக்கம் சார். வணக்கம் சார், நாடாளுமன்றத்துல தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதத்துல ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல தேர்தல் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றதோட தேர்தல் சீர்குலைவு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஓட்சோரி அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. ஓட்சோரினா வாக்கு திருட்டு. வாக்கு திருட்டு என்பது தேச விரோதம் என்று பேசியிருக்கிறார். இது மிகவும் மிகவும் சரியான கருத்து. ஏன்னா இது ஜூலை மாசம் இறுதியில அவர் இந்த பிரச்சனையை முன் வைத்த போதே நாம் என்ன நிலைப்பாடை எடுத்தோம் என்றால், மஹதேவ்புரா அப்படிங்கிற ஊர்ல இருந்து அவர் அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் முன்ன கொண்டு வந்தார். 1.5 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் வாக்கு செலுத்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்பவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியிடம் அபிடவிட் கேட்டுச்சு. உறுதிமொழி எழுதி கொடுங்க, இதை நாங்க விசாரிக்கணும்னா நீங்க எங்களுக்கு ப்ரூஃப்க்கு எழுதி கொடுங்கன்னு கேட்டுச்சு. நம்ம அப்ப என்ன கேள்வி கேட்டோம்னா, தேர்தல் ஆணையத்துக்கு, சரி ராகுல் காந்தியை விட்டுருங்க, இப்படியே ஒருத்தர் அந்த ஊர்ல கர்நாடகால குமாரசாமி கட்சி, தேவகவுடா கட்சியோ இல்ல காங்கிரஸ் சேர்ந்தவரோ ஒரு மேடை போட்டு எனக்கு வாக்களித்தால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை நான் உள்ளே அனுமதிப்பேன், சீன ராணுவத்தை உள்ளே அனுமதிப்பேன் இப்படின்னு தேச விரோதமாக பேசியிருந்தால், இதே போலதான் அபிடவிட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் விசாரிப்போம்னு சொல்லுவீங்களா? இல்ல நீங்களாவே முன் அவரை தேர்தலில் இருந்து தகுதி நீக்கம் செய்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கீங்களா? தேர்தல் ஆணையம் அபிடவிட்டுக்கு வெயிட் பண்ணிருக்காது இல்ல. ஏன்னா இது தேச விரோதம். பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாகவும் சீனாவோட ராணுவத்துக்கு ஆதரவாகவும் பேசுறது தேச விரோதம் தெரியும்ல. அப்ப அதே போலதான் 1.5 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்களாக இருப்பதும் தேச விரோதம் தான். அப்ப அதுக்கு என்ன அபிடவிட் கேட்டுக்கிட்டு அதை விசாரிக்க முடியாதுன்னு சொல்றது? ஏன்னா இந்த நாடு அப்படிங்கிறது ஜனநாயக நாடு அப்படிங்கிறது நீங்களும் நானும் ஓட்டு போட்டதான் ஜனநாயக நாடு இல்லடா, இது சர்வாதிகார நாடு. அப்ப ஜனநாயக நாட்டின் அடித்தளம் என்னது? ஓட்டு போடுறது. அந்த ஓட்டு போடுறது 1.5 லட்சம் பேர் தப்பா ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இருக்கிற பெரிய ஆன்டி நேஷனல் ஆக்ட். அந்த ஆன்டி நேஷனல் ஆக்டை கண்டிக்காமல் இருப்பது தேர்தல் ஆணையம்னா அதுவும் தேச விரோத சக்தி. அதற்கு வக்காலத்து வாங்கும் பாஜக, RSS தேச விரோத சக்தி. அதைத்தான் ராகுல் காந்தி நேத்து பாராளுமன்றத்துல சொல்லியிருக்காரு. இதற்கு பெரிய அமளித்துறை ஆச்சு. என்ன ஒரு கேலி கூத்து அப்படின்னா, ஓட்சோரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, வாக்கு திருடர்கள்னு சொல்றாரு. சவுக்கிதார் அப்படின்னு இவங்க 2019 உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், எல்லா ட்விட்டர் ஹேண்டிலும் சவுக்கிதார்னு பேர் மாத்தினாங்க. நரேந்திர மோடி சவுக்கிதார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேந்திர பிரசாத் இருந்தாலும் ராஜேந்திர பிரசாத் சவுக்கிதார் அப்படின்னு பேர் மாத்தினாங்க. அப்பயே இவர் சவுக்கிதார் சோர் ஹை அப்படின்னு ஒரு ஸ்லோகனை வச்சாரு. யாரு? ராகுல் காந்தி வச்சாரு. சவுக்கிதார்னா காவலர்னு அர்த்தம். அவன் காவலர் இல்ல, அவன் திருடன் அப்படின்னு யாரு? இவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் மோடின்னு பேர் வச்சிருக்கவங்க திருடனா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் போட்டாங்க. 5 வருஷமா திருடன் திருடன் திரிகிட்டு இருக்காரு. அந்த திருடனோட சேர்ந்து தேச விரோதம் சேர்த்து நேற்று கொந்தளிக்கிறாங்க. அப்ப திருடன் சொன்னதெல்லாம் ஓகேவா உனக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது. வாக்குச்சாவடி சிசிடிவி காட்சிகளை 45 நாட்களுக்கு அப்புறம் நீக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறத மக்களவையில அவர் பேசி இருக்கிறாரு. இதோடைய பற்றி கருத்து சார். நாட்டுல எவ்வளவோ திருத்தங்கள், எவ்வளவோ மாற்றங்கள் தேவைப்படும் போது அவசரமாக 2 வருடத்துக்கு முன்னாடி சிசிடிவி காட்சிகளை நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விதி மாற்றம் செஞ்சிருக்காங்க. அத அந்த விதிக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையரும் கூப்பிட்டு 45 நாள்ல டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. 45 நாள்ல டெலிட் பண்ணி என்ன பண்ண போற? 45 நாள்ல உனக்கு என்ன? இப்ப நம்ம போன்ல அடிக்கடி வரும், ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு, இருக்கிற போட்டோ வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணுங்க. அப்படி என்ன 10,000 போன் வச்சுக்கிட்டா சுத்திட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன்? எவ்வளவு பெரிய சர்வர் வச்சிருக்கு? உனக்கு சிசிடிவி காட்சிகளை வைத்துக் கொள்வதற்கு என்ன தடை? இன்னொன்னு, தேர்தல் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாட்டின் அடிநாதம். இந்த நாட்டின் ஜனநாயகம் 1951ஆம் ஆண்டு முதல் தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் ஜனநாயக நாடு. 1947 விடுதலை கிடைச்சிருந்தாலும் 4 வருஷம் கழிச்சு தேர்தல் நடத்தினதான் ஜனநாயகமா மாறுது. எல்லாரும் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்க தேர்ந்தெடுத்தோம்னா இது ஜனநாயகமா மாறுது. அப்படி இருக்கிற தேர்தல் அப்படிங்கிறது அதுல எவ்வளவு முறைகேடுகள் நடக்கலாம். அதனால எத்தனை வருஷத்துக்கு அது ஆதாரமாக இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க இந்த ஓட்சோரி எல்லாம் விட்டுருங்க. இப்ப சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் பகுதியில என்ன பண்ணுவாங்கன்னா, அடித்து துன்புறுத்தி பழங்குடியின மக்களை ஓட்டு போட வைப்பாங்க. இப்ப ஒரு பழங்குடியின இனத்தை சேர்ந்தவர், எங்கள் ஒட்டுமொத்த கிராமத்தின் உரிமை மீறப்பட்டது, எங்களை துன்புறுத்தி ஓட்டு போட வச்சாங்க, கோர்ட்ல கேஸ் போடுறாரு. கோர்ட் எப்படி இதை விசாரிக்கும்? சிசிடிவி காட்சிகள் ஆதாரமா இல்லையா? நீங்க ஓட்சோரி பாஜக விட்டுருங்க, காங்கிரஸ் இந்த தப்பை பண்ணுது, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப முக்கிய ஆதாரங்களை அழிப்பது அப்படிங்கிறது வடிவேல் கேட்பார்ல, வடிவேல சிங்கமுத்து கேட்பாரு, வாங்க இந்த பக்கமா சேர்ந்து போய் திருடணும்னு வடிவேல் சொல்லுவாரு.
ஏய் நான் யோக்கியன்டா அப்படின்னு வடிவேல்ட்ட அவர் சொல்லுவாரு, யோக்கியனுக்கு இருட்டுல என்னடா வேலைன்னு கேட்பாரு. அப்ப நீ யோக்கியமா குற்றம் செய்யாதவனா இருக்கனா எதுக்கு சிசிடிவி கேமரா டெலிட் பண்ற? கரெக்டா? நம்ம பசங்க வந்து ஹிஸ்டரியை டெலிட் பண்ணுவாங்க, ப்ரௌசர் ஹிஸ்டரி டெலிட் பண்ணுவாங்க. ஏன் ஹிஸ்டரி டெலிட் பண்ணணும் பசங்களுக்கு தெரியும்ல. அப்ப அதே மாதிரி நீ சிசிடிவி டெலிட் பண்றா என்ன அர்த்தம்? நீ ஏதோ திருட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா அர்த்தம். அதுதான் இதுக்கான அடிப்படை அப்படிங்கிறது ஊரறியும் உலகறியும். அதை வந்து இவர்கள் எப்படி திருப்புறாங்க அப்படின்னா, எப்போதுமே இவர்கள் பெண்களின் மானம் அப்படின்னு சொல்லி பெண்களை கொச்சைப்படுத்தும் ஒரு வாதத்தின் பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க நம்மள்ட்ட, உங்க அம்மா உன் தங்கச்சி யாராவது ஒருத்த உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் சிசிடிவில, அதெல்லாம் வெளியிட சொல்றியான்னு கேட்கிறாரு ஞானேஷ்குமார். இது வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர் மாதிரி பேசாம ஆலமரத்துக்கு அடியில சொம்ப வச்சுக்கிட்டு வெத்தலையை போட்டு பக்கத்துல எச்சு துப்பிட்டு இருக்கிற நாட்டாம மாதிரி பேசின்னு இருக்காரு. இதுக்கு சரி பெண்கள்லாம் விட்டுலாம், ஆண்கள் சிசிடிவி எல்லாம் வச்சிருப்பியா 45 நாள் கழிச்சு, அதெல்லாம் நாங்க பார்க்கலாமா? ஏன்னா பிரேசில்ல இருக்கிற ஒரு மாடல் பேர்ல 12 இடத்துல வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஹரியானா தேர்தல். ஒரு பிரேசில் மாடல் பேர்ல முகம் தெரியாத நபர்கள் பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அதுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணி நாங்க சிசிடிவில பார்க்கலாமா? பெண்கள் தான் வந்து நீ மானத்தை காப்பாத்துறிய. பாஜக இதே போலதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்தியாவின் சீதைகளை ராவணனிடமிருந்து காப்பாற்ற ராமர்களாக நாங்க வரோம்னு ஆட்சிக்கு வரோம்னு சொல்லிட்டு பெண்களை இவங்க எப்படி காப்பாத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் அப்படின்னு நடத்துறதுல பீகார்ல பெருவாரியாக பெண்கள் வாக்குரிமையை பறிச்சுட்டு இவன் பெண்கள் மானத்தை சிசிடிவில போய் காப்பாத்துறானோ. ஏன்டா இதெல்லாம் இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையில தான் தேர்தல் ஆணையம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். கல்வியும் காவிமயமாக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கல்வியும் காவிமயமாகிறது இவர் சொல்றதே லேட்டுங்கிறேன். அவன் வந்து 10 வருஷமா அதை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இப்ப யூஜிசி கைட்லைன்ஸ் வந்துருக்கு. அவரு சொல்றது வந்து பொதுவா கல்வியை சொல்றாரு. நான் குறிப்பாக சொல்றேன், யூஜிசி கைட்லைன்ஸ்ல தி ஐடியா ஆஃப் பாரத் அப்படின்னு சப்ஜெக்ட் மேண்டேட்டரிங்கிறான். ஐடியா ஆஃப் பாரத், ஐடியா ஆஃப் இந்தியா கிடையாது, ஐடியா ஆஃப் பாரத். அந்த ஐடியா ஆஃப் பாரத்ல திருவள்ளுவர் கிடையாது. சோழ மன்னர்கள் இவன் செங்கோல் நம்மகிட்ட வந்து வியாபாரம் பண்ண பார்த்தாலும் ஓட்டி வியாபாரம், அவங்க எல்லாம் கிடையாது. அசோகர் வந்து 10ஓட 11 வர்றாரு. ஏன்னா பாவம் அவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டும்தான் அந்த அவர் நாக்பூர் ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி அசோகர் ஒரு அரை பக்கத்துக்கு வர்றாரு. பெரியார் கிடையாது, இவர் கிடையாது, ஐயங்காளி கிடையாது, இந்த மாதிரி சமூக போராளிகள் யாரும் கிடையாது. சுதந்திர இந்தியால வந்து RSS பங்கு அப்படின்னு வருது. அப்ப முழுக்க முழுக்க இவன் இப்ப காவியமயன்றது இல்ல, 2000 வருஷத்துக்கான வரலாறு எல்லாத்தையுமே காவியமயமாக்கி தான் புது சிலபஸை ரிலீஸ் பண்ணிருக்கான். சிந்து சமவெளி நாகரிக வரலாறு கிடையாது, சிந்து சரஸ்வதி நாகரிக வரலாறு அப்படின்னு எழுதுறான் வரலாற்று பாடத்துல. சரஸ்வதிங்கிற ஒரு நதி இருந்ததுக்கான தடையமே கிடையாது. இது புராண பொருட்டு அதை வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கான். அப்ப முழுக்க முழுக்க கல்வியில இன்னைக்கும் பாருங்க எக்கனாமிக்ஸ் கைட்லைன் போடுறான். அதுல வந்து அர்த்த சாஸ்திரம் படிச்சதா நீ எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட். எது சாணக்கியா கவுடில்யா எழுதுனா அர்த்த சாஸ்திரம் படிக்கணுமா? மேத்தமெட்டிக்ஸ்னா வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் வேதகால கணிதத்தை படிக்கணுமா? அப்ப எல்லா சப்ஜெக்ட்லயும் இந்த மாதிரியான தேவையில்லாத குப்பைகளை கொண்டு இணைச்சிருக்கான். அப்ப கல்வி காவியமயம் ஆகுறதுன்றது 2017 முதல்ல அவங்க இதற்கான ஃப்ரேம் ஒர்க்கை போட்டு 2020 NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு துவங்கும் போதே ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, இவ்வளவு லேட்டாவது இதை பத்தி பேசுறாரு ராகுல் காந்தி அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான். சரி, எந்த ஒரு தேர்தல் ஆணையர்களும் அவர்கள் செய்யும் எந்த செயலுக்கும் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கறத உறுதி செய்ய 2023 வந்து சட்டம் ஏன் மாற்றப்பட்டது இருக்கிறாரு. இதுக்கு வந்து பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சரும் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு சலுகையை வந்து வழங்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சார். இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நீங்க யோசிச்சு பாருங்க, தன்னை விட ஒரு பெரிய பாதுகாப்பை வந்து எலெக்ஷன் கமிஷனர் வழங்கியிருக்காரு மோடி. என்ன தவறு செஞ்சாலும் எலெக்ஷன் கமிஷனர் வந்து தண்டிக்கப்படக்கூடாது. முதல்ல எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்கிறதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் 3 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க. இவரை தூக்கி வெளியே போட்டாங்க. யாரு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலா இவரே நியமிக்கும் ஒரு ஆள். யாரு? பிரதமரே நியமிக்கும் ஒரு ஆள். அப்புறம் எதுக்கு அந்த கமிட்டி? 2 பேர் நீங்களே இருப்பீங்க. எதிர்கட்சி தலைவர் என்ன டீ காஃபி சாப்பிட்டு வரதுக்கு வருவாரா? அவருக்கு அங்க தேவையே இல்லைன்னு மாதிரி அவரை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அவர் தான் எல்லா தேர்தலும் ஜெயிக்க போறாரு. இப்ப நாங்க வந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டணும். பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பீகார் தேர்தல் வெற்றி பெற்ற ஞானேஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் தான் தேர்தல் ஆணையர். வெற்றி பெற்றது JDU BJP கிடையாது, தேர்தல் ஆணையம் தான். இன்னும் சொல்ல போனா ஹரியானா, மகாராஷ்டிரா, பீகார், சத்தீஸ்கர் இங்க எல்லாம் முதல்வர்கள் நீங்க வந்து பட்னவிஸ், நிதிஷ்குமார் நினைச்சிட்டீங்க. எல்லாத்துக்கும் முதல்வர் வந்து ஞானேஷ்குமார் தான், எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் தான். அப்ப ஒரு மாநிலத்தில் இருக்கிற முதல்வருக்கே நீங்க அவ்வளவு சலுகைக்கு தரும்போது பல மாநிலத்தை ஆளும் ஞானேஷ்குமாருக்கு எவ்வளவு சலுகை தரணும்? 2024 தேர்தல்ல மோடி அமித்ஷாவை ஜெயிச்சாங்க, ஞானேஷ்குமார் தானே ஜெயிச்சாரு. அப்ப அவருக்கு தானே சலுகை தரணும். அவர் தான் இன்னைக்கு இந்தியாவிலே முக்கியமான நபர் அப்படின்றதுனாலதான்
மோடி அவருக்கு சலுகை தந்திருக்கிறாரு. அவரை சூஸ் பண்ற அதிகாரத்தையும் தானே எடுத்துருக்காரு. இந்த ஞானேஷ்குமார் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் நேரா தேர்தல் ஆணையர் ஆகல. அவர் அதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தார்? காஷ்மீரில் 370 நீக்கப்பட்ட போது அந்த நீக்கப்படும் சட்ட திட்டங்களை உறுதி செய்யும் அதிகாரியாக வேலை பார்த்தார். அதற்கு பிறகு எங்க வேலை பார்த்தார்? அதை விட தேசத்தில் ஒரு முக்கியமான பணியை இவர் செய்தார். என்ன செய்தார்? அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான நிர்வாகத்தை மேலாண்மை செய்தார். இப்படி பாஜகவின் முக்கியமான தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சொல்லும் ஆகச்சிறந்த பணிகளில் வேலை பார்த்த ஞானேஷ்குமாருக்கு பாதுகாப்பு தரலாம், வேற யாருக்குங்க பாதுகாப்பு தரது? அதனாலதான் இவ்வளவு பெரிய பாதுகாப்புலாம் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து இப்ப எஸ்ஐஆர் படிவம் நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டிய தேதி வந்து நாளை முடிவடைகிறது. இதுல வந்து 77 லட்சம் பேர் வந்து விரைவு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படலாம் அப்படிங்கிற செய்தி வந்து சில தினங்களுக்கு முன்னாக வெளியே. இதை பற்றி நீங்க என்ன? அது பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கணும். அதனால தோராயமா ஒரு 70 லட்சம் பேரை நீக்கலாம். 1 கோடி பேர் 1.5 கோடி பேர்னு சொன்னா கொந்தளிச்சிரும் அப்படின்றதுனால இப்பத்தி 75 லட்சம் பேர் சொல்லியிருக்காங்க. ஃபைனலிஸ்ட் வரும்போது கொஞ்சம் கம்மியாகும், அதனாலதான் ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு சூப்பரான ஒரு திட்டம் அப்படின்னா, இங்க எஸ்ஐஆர் எதுக்கு கொண்டு வரோம்னு சொன்னாங்க? அதாவது போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருந்து ஊடுருவனவங்க எல்லாம் இங்க வந்து பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க எல்லாம் இந்தியால போலி வாக்காளர்களா இருக்காங்கன்னு அமித்ஷா வந்து வெளிப்படையா சொல்றாரு. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவல்காரர்கள். அப்பனா என்ன பண்ணணும்னா முதல்ல ஒன்றிய ஆட்சியை கலைச்சிடணும். ஏன்னா அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தானே 2024 தேர்தல் நடந்துச்சு. சரி, 2024 தூய இந்தியர்கள் மட்டும் தான் வாக்கு போட்டாங்க. இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் போடல. அதுக்கப்புறம் தான் போலி வாக்காளர்கள் உள்ள வந்துட்டாங்க லட்சக்கணக்கான பேர். அப்ப யாரு பதவி விலகணும்? பார்டர் யாருக்கிட்ட இருக்குது? ராணுவம் யாருக்கிட்ட இருக்குது? உளவுத்துறை யார்கிட்ட இருக்குது? அமித்ஷா தான் இருக்குது. நீ அமித்ஷா நாளைக்கு பதவி விலகட்டுங்க, நாங்க எஸ்ஐஆர் ஏத்துக்கிறோம். கரெக்டா? அவர் வந்து குற்றம், அவர் வந்து தவறிட்டார், ஏத்துக்கிறோம். சரி, அது கூட வேணாம். பல லட்சம் ஊடுருவல்காரர்கள் எல்லா மாநிலத்தும் இருப்பதனால் நாங்கள் வாக்கு திருத்தம் செய்யறோம்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க இந்தியா விட்டுருங்க, இந்த சினாரியோ நீங்க யோசிச்சு பாருங்க. பத்மபிரியான்ற நீங்க வந்து சிங்கப்பூருக்கு போறீங்க, உங்க ஃப்ரெண்டை பார்க்க போறீங்க. சிங்கப்பூர்ல உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, எப்பா 10 லட்சம் பேர் ஊடுருவல்காரர்கள் வேற வேற நாட்டுல இருந்து இங்க தங்கிட்டாங்க, அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல, அவன் குண்டு வைப்பானான்னு தெரியல, தண்ணியில விஷத்தை கலப்பானான்னு தெரியல, இல்ல இங்க குழந்தைகளுக்கு வந்து மூளைச்சிலவை செய்திருவானான்னு தெரியல, எங்க நாட்டு ரகசியத்தை எடுத்து வெளியே விட்டுருவானான்னு தெரியல, இல்ல எங்க டேட்டா சர்வர் எல்லாம் ஹேக் பண்ணி இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு வித்துருவானான்னு தெரியல, இல்ல எங்க எலக்ட்ரிசிட்டி கிட்ட செயல் இழுக்காம செஞ்சிருவானான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு 15-20 த்ரெட் இருக்குப்பா. ஒரு 10 லட்சம் பேர் உள்ள இருக்கான். நீங்க பத்மபிரியா, நீங்க வந்து இந்தியால இருந்து வந்திருக்கிறீங்க. இந்தியாங்கிறது ஒரு பெரிய நாடு, பல அனுபவம் இருக்கும். இந்த அனுபவத்துல இருந்து இந்த த்ரெட் எல்லாம் போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு நீங்க வந்து சாவகாசமா ஒரு 2 மணி நேரம் யோசிச்சுட்டு, எனக்கு சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு, சிங்கப்பூர் வாக்காளர் பட்டியலை திருத்திருங்க அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்டு உங்களை பார்த்து எப்படி சிரிப்பாங்க? ஏன்னா நான் குண்டு வைக்க போறான்னு சொல்றேன், விஷத்தை கலக்க போறான், ராணுவ ரகசியத்தை வெளியே விட போறான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன வாக்காளர் பட்டியலை திருத்துன்னு சொல்லுவாங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப வாக்காளர் பட்டியல் திருத்துவது அப்படிங்கிறது நீங்க சொல்ற ப்ராப்ளத்துக்கு எப்படி தீர்வு? அப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க இருக்கும் பெண்களையும் சிறுபான்மையினரையும் எவெல்லாம் உறுதியா பாஜக வாக்கு போட மாட்டான். இந்த மயில்சாமியோட ஒரு ஜோக் வரும், அவர் ரவுடிங்கிறதுக்காக போய் கத்தியை கீழே தவற போடுவாரு. அந்த கடைக்காரர் சொல்றாரு, நீ கத்தியை கீழே போடு, கத்தி கூப்பாடு போடு, உங்ககிட்ட உன் பருப்பெல்லாம் இங்க வேகாது அப்படின்னு. அந்த மாதிரி உறுதியா இருக்கிற நபர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கணும் அப்படிங்கறத இவங்களோட நோக்கமா இருக்குது ஒழிய இந்த 75 லட்சம் பேரும் நம்ம ஆட்கள் தான். நீங்க வந்து இவனை பார்த்து பாகிஸ்தான்காரன், அவன் பேர் பார்த்தா கந்தசாமி இருக்கும், ஏன்னா இவனாரா பாகிஸ்தான்காரன் இருக்கும் உங்களுக்கு. அப்படிதான் இவன் பீகார்லயும் பண்ணாங்க, அதைத்தான் இங்கேயும் பண்ண காத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக ஆட்சி வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு அமித்ஷா சொல்லி இருக்கிறாரு. இது குஜராத்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஏன் திமுகவை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன சார்? அதாவது திமுகவை பத்தி அவங்க தமிழ்நாட்டுல பேசுறத விட மத்திய பிரதேசல போய் குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு மோடி பேசுறாரு. ராஜஸ்தான்ல போய் கச்சா தீவை மீட்போம்னு கச்சத்தீவை தப்பா ப்ரொனன்சியேஷன் பண்ணி ராஜஸ்தான்ல பேசுறாரு. அப்புறம் பீகார் தேர்தலின் போது திமுக வந்து பீகாரிகளை வந்து துன்புறுத்துது. அப்ப திமுகவுக்கு எதிராக நாடு ஃபுல்லா ஒப்பாரி வைக்கிறது தான் பிஜேபி வேலையை வச்சிருக்கு. அதனால இது வந்து குஜராத்ல அவர் ஏன் பேசுறாருங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா கிடையாது. ஏங்க எங்கேயாவது வந்து அது குஜராத் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், எங்கேயாவது நீங்க வளர்ச்சின்னு கொண்டு வந்தா தானே அதை பத்தி பேசுவீங்க. இல்லைன்னா வந்து இந்த புறணி பேசுறவங்க மாதிரி எங்க போனாலும் திமுக திட்டுறது, கம்யூனிஸ்ட் திட்டுறது, பாவம் காங்கிரஸ் அவங்களே வந்து செவனன் தான் நானே இருக்கன்ற மாதிரி அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறது, ஸ்டண்ட் பண்றது, இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது குஜராத்ல இல்ல,
பல வருஷமா திமுகவை துடை தெரியும், திராவிடத்தை வீழ்த்துவோம், முருகன் மாநாடுன்னு போடுறாங்க திருப்பரங்குன்றத்துல. முருகன் மாநாடுன்னு போட்டு 4 நாள் நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல கந்த சஷ்டி கவசத்தை பாடுறதை விட பெரியாரை பத்தி திட்டிட்டு தான் அதிகமா இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது அப்படிங்கறதுனாலதான் அவங்க இங்க இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க பிச்சு பிடிச்சு போய் அமெரிக்கால போயிட்டு திமுக பத்தி பேசிட்டு பாரு. இந்த மாதிரி நிலைமையே வரும். சோ இது ஒரு பெரிய மாற்றம் இல்ல, இது ஒரு இயல்பாகவே செய்யறதா அப்படின்றதுனால அது சரி. சீமான் சொல்லுவார் இல்லையா, வேற நகைச்சுவை நடக்குது, அதுல இது ஒரு நகைச்சுவை, சிரிச்சுட்டு போயிடணும் அப்படின்னா இதை பார்த்து சிரிச்சுட்டு தான் போறோம். தமிழ்நாட்டுல இந்துத்துவ அரசியல் மற்றும் தேசியவாதம் சட்டமன்ற தேர்தல பாஜகவுக்கு கை கொடுக்குமா? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீம் பார்த்தேன். ஏண்டா மதுரைக்காரன்ட்ட இந்துத்துவாங்கிறீங்க, ஒரே ஒரு விஷயம், நீங்க இவ்வளவு பிரச்சாரம் பண்றீங்க, பொரோட்டாக்கு மைதாக்கும் பாமாயிலுக்கும் விலை ஏத்தி விட்டாங்கன்னு சொன்னா உங்களை அடிச்சே போடுவாங்க அவங்கள்ட்ட போய் இந்துத்துவான்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னாங்க. ஆக இது மதுரைக்காரர்களை இழிவுபடுத்துவதற்குன்னு கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளும் இங்க இருக்கிற உட்கட்டமைப்புகளும் நீங்க எவ்வளவு சேவை செய்றீங்கன்னா முக்கியம் மொழியா. இப்ப நீங்க திமுக அதிமுக நீங்க அது மத சார்பற்று இருக்கு, இது மத சார்புடையதாக இருக்குது, அது சாதி எதிர்ப்பு அரசியல், இது சாதி ஆதரவு அரசியல், அப்படிலாம் யாரும் மக்கள்லாம் வாக்கெல்லாம் போடுறது கிடையாது. நீ லேப்டாப் தெரியா நான் சைக்கிள் தரேன், நீ சைக்கிள் தெரியா நான் மிக்சி தரேன், நீ மிக்சி தெரியா நான் கல்லூரி போவதற்கான இலவசமான பஸ் பாஸ் தரேன். இப்படி வளர்ச்சி திட்டங்கள்ல போட்டியிடப்படுறதுக்கு தான் மக்கள் வாக்கு போடுறாங்க. யாரும் மதவாதத்துக்கு எல்லாம் வாக்கெல்லாம் போடுறது கிடையாது. இங்க மக்களுக்கு வேற வேற பொழப்பு இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, வட இந்தியால மக்கள் முட்டாள்களாக இல்லை, ஆனா அங்க மக்களை மிகவும் மிகவும் ஏழ்மையாக வச்சிருக்கிறாங்க. அந்த மிகவும் ஏழ்மையாக வச்சிருக்கிற இடத்துல காங்கிரஸ் செய்யாத ஏதாவது ஒண்ணு பிஜேபி செஞ்சாலே அது பெரிய விஷயமாக காட்டப்பட்டு அதில் மக்கள் ஏமாற்றப்பட்டு அவர்களுக்கு மதம் தான் நீங்க இப்படி ஏழ்மையில இருக்கிறதுக்கு காரணம், இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் எல்லாம் தூக்கி கொடுத்துச்சுன்ற வாதம் எடுபட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல 50 வருஷமா நல்ல வளர்ச்சி தானே பாக்குறோம். இங்க இந்துக்களே நாம் ஒன்றுபட்டால் வளர்ந்து விடுவோம்னா, டே நான் வளர்ந்தாண்டா இருக்கிறேன், நீ தாண்டா இன்னும் ட்ரெயின் பஸ் வசதி இல்லாம சுத்தின்னு இருக்கிற அப்படின்னு மோடி அமித்ஷாவை பார்த்து திட்ட நிலைமைதான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துல பிரச்சாரம் பண்ணும்போது பாருங்க, இப்ப அங்க இருக்கிற முருக பக்தர்கள் சொல்றாங்க, நாங்க வேல் கம்பி ஏந்திட்டு பட்டையை போட்டுட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு நாங்க மலையில நின்று பாஜகவை தடுப்போன்றாங்க. இங்க இஸ்லாமியர்களை தாக்கினால் இஸ்லாமியர்கள் வருவாங்க, அதை வச்சு ஒரு அரசியல் செய்யலாம் பாஜக திட்டம் போடுது. ஆனா இஸ்லாமியர்களை தாக்க வந்தா முன்னாடி நிக்கிறது இந்து மக்கள், இந்துக்களை தாக்க வந்தா கிறிஸ்டின் நிற்பாங்க, கிறிஸ்டியனை தாக்க வந்தா இஸ்லாமியர்கள் நிற்பாங்க. அப்படிதான் இங்க ஒரு பண்பாட்டை வளர்த்திருக்கிறாங்க அப்படின்றது அது பாஜகவுக்கு கண்ணில் குத்தனம் உள்ள இருக்குது அப்படின்றதான் பாக்குறோம். ஆனாலும் இதெல்லாம் சொன்னாலும் நம்ம விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக 2026 எடுபடாது, 2031 எடுபடுறது சந்தேகம் தான். ஆனா அதற்கு பிறகு எடுபடும் அளவுக்கு அவங்க கிரவுண்ட்ல வேலை பாக்குறாங்களோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தை நம்ம மீம்ஸ் போட்டு காமெடி பண்ணி கடந்து பெற முடியாது. அதற்கு சீரியஸான ஒரு கவனத்தை நாம் தர வேண்டும் அப்படிதான் பாக்குறோம். மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியோடைய அரசுக்கும் இப்ப தமிழ்நாட்டுல திமுகவுடைய அரசுக்கும் அமித்ஷா விடுத்திருக்கிற இந்த மிரட்டலை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க சார்? திமுக ஒரு பிரச்சனை கிடையாது, திமுக ஜெயிச்சிடும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா மேற்கு வங்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா இந்த இடி சிபிஐ இன்கம் டாக்ஸை வச்சு எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இவங்க பெரிய அழுத்தம் இருந்தாங்க. அதுல நீங்க பார்த்திருப்பீங்க, பிற கட்சிகள் எல்லா கட்சிகள் இருந்தும் பாஜக போய் சேர்ந்தாங்க. சிவசேனா கட்சி ஆகட்டும், என்சிபி தேசிய காங்கிரஸ் ஆகட்டும், பாதியா உடஞ்ச போய் பிஜேபி சேர்ந்துருச்சு. ஆனா திமுகவில் மட்டும்தான் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட போய் சேர்றாங்க. அப்ப திமுகன்றது கட்டமைப்பு ரீதியாக உறுதியாக இருக்கிறது. அது அது மக்களுக்கு சேவை செய்தா மக்களுக்கு சேவை செய்யலாங்கிறது 2ஆம் பட்சம். ஒரு கட்சியாக பாஜக அது ஈல்ட் ஆகல. ஆனா மம்தா பானர்ஜி கட்சியில இருந்து பல பேர் பிஜேபியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. அது எம்எல்ஏ மினிஸ்டர்கள், முன்னாள் மினிஸ்டர்கள் போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிறதை தாண்டி அங்க பூத் கமிட்டிகள் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இருந்த பல பூத் கமிட்டிகள் பிஜேபி கையில போயிருக்கு. அப்ப அது அங்க ஒரு பெரிய பேக்டிராப் இருக்கு. அங்க பாஜகவின் வளர்ச்சி பாத்தீங்கன்னா அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் காங்கிரஸையும் விழுங்கி விட்டு 2ஆம் இடத்துல வந்திருக்கிறாங்க. இப்ப கடந்த 10 வருடத்தில் தமிழ்நாட்டுல அப்படி ஒன்றும் வளரலையே. 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் ஒரு பெரிய வலுவான கூட்டணின்றதுனால 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த முறை மிதிக்கிற மிதில அந்த 4 வராது. அப்ப தமிழ்நாடு, பெங்கால் வெஸ்ட் பெங்கால் ரெண்டும் அவர் சேர்த்து சொல்லியிருந்தாலும் ஒரே அளவில் வைத்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்கள் அங்க அரசியல்ன்றது ரொம்ப வன்முறையான அரசியல். நீங்க தேர்தல் வந்துட்டா ஆறா ஓடும் ரத்தம். இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்கார 25 பேர் வெட்டியிருப்பான், அவன் இவனை 40 பேர் வெட்டியிருப்பான். நடுவுல போன முறை எலெக்ஷன் அப்ப ஒரு நாய்க்குட்டியை வெட்டிவிட்டாங்க.
அந்த அளவுக்கு கொடூரமான எலெக்ஷன் நடத்துறவங்க அந்த ஒரு அரசியல்வாதிகள். அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பெங்கால் எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு எலெக்ஷனோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. தமிழ்நாடு எலெக்ஷன் ஸ்மூத்தா நடக்கும். திமுக ஜெயிச்சிடும். முதல்ல அமித்ஷா வந்து திமுகவை துடை தெரிவோன்னு பேசுறாரு, வெளியே பேசுறாரு. ஆனால் அங்கே திமுகவை துடை தெரிவது நோக்கம் இல்லை. தமிழ்நாட்டில் பாஜகவின் நோக்கம் இந்த முறை அதிமுகவை விழுங்குவதுதான். ஜிகர்தண்டால் ஒரு டைலாக் வரும்ல, ஸ்கெட்ச் சேகருக்குள்ள சௌந்தர்ய உனக்கு தானு. அந்த மாதிரி ஸ்கெட்ச் டிஎம்கேக்குள்ள எடப்பாடி ஐயா உங்களுக்கு தான். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு திமுகவை திட்டுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை விழுங்கி திங்க போறாருன்னு பார்த்துட்டு அலர்ட்டா இருங்க. இப்போ இப்படி கையாட்டி காத்துல தோசை சுட்டுக்கிட்டு கோட்டையை விட்டுறாதீங்க அப்படின்னு எடப்பாடி ஐயாவுக்கு தான் நம்ம அலர்ட் பண்ண முடியும். மற்றபடி ஸ்டாலின் ஐயா வந்து நீங்க ஜெயிங்க, நீங்க ஜெயிச்சுட்டு இங்க இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை ஒழுங்கா கவனிங்க. அது சாம்சங் பிரச்சனையோ, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையோ, சாதியான பிரச்சனையோ அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பிஜேபி ஜெயிக்காது. அதுக்கு மத்தவங்க எல்லாருமே உறுதி செஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். தேசிய அரசியல் குறித்து நீங்கள் அளித்த விரிவான விளக்கங்களுக்கு நன்றி சார். நன்றி.